ஹாய். ரீசெண்டாக வந்து ஒரு டவுட் ஒரு பேஜ் ஒன்று ஷேர் பண்ணி பேஜ் இந்த சென்ஸ் ஆடிட் புக்கில் சிஏன்ற ஆடிட் புக்கில் வந்து இட்ஸ் அ பேஜ் ஓகே. அது ஒரு பேஜ் வந்து ஷேர் பண்ணி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்ப்ளீஷனில் ஓகேவா. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆடிட் ரிப்போர்ட் வந்து கொடுத்தாச்சு, ஒரு டேட் போட்டு நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்லாம் ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டோட வேலை என்ன தெரியுமா, அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா அவங்க ஒரு தடவை ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் இஸ் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியில் எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுறது, அது மட்டும் தான் பாக்கி வேலை. தட் இஸ் நம்ம ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க ஜஸ்ட் அது வெளியில் எல்லாருக்கும் நோட்டிஃபை பண்ணி பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் இன்றைக்கி டேட் பண்ணி கொடுத்துட்டீங்க, பப்ளிஷ் பண்ணுற டேட் இன்னும் 5 நாளில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 நாள் இடைப்பட்ட கேப்பில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வருது. உங்களுக்கு இந்த சென்ஸ் கம்பெனியை பற்றின விஷயம் தட் ஹஸ் ஹேப்பன்ட், ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு நம்ம சொல்லுவோம். ஏதோ ஒரு விஷயம் யூ ஜஸ்ட் கம் டு நோ அபவுட் இட். அது ஆடிட்டர் மட்டும் இல்லை, கம்பெனி ஆஸ் வெல் அஸ் ஆடிட்டர் தே கமிங் டு நோ அபவுட் சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏதோ ஒரு விஷயம் தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஈவெண்ட்டை தெரிய வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற முதல் கொஸ்டின் ஆடிட்டருக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டே கொடுத்துட்டுமே. ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டே கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலையே இருக்கக்கூடாது பேசிக்கலி. பட் அந்த மாதிரி நடந்த அந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே அதிகமான இன்டென்சிஃபைடான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். சப்போஸ் இது மட்டும் நமக்கு கொஞ்சம் ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தது, டெஃபினட்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம ரிப்போர்ட்டே மாறி இருக்குமே. நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு வேளை நான் வந்து க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், பட் க்ளீன் ரிப்போர்ட்டே நான் கொடுக்கக்கூடாது, நான் குவாலிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி ரிப்போர்ட்டை பேஸ்ட் ஆன் சம் இன்ஃபர்மேஷன். ஆனால் இப்போ அது ரிலேட்டடாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கிறதுனால நீங்கள் ப்ராபப்ளி க்ளீன் ரிப்போர்ட் கூட கொடுக்கலாம். ஸோ எனி திங் கேன் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்டென்சிஃபைடு இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு வெளியில் வந்திருக்கு அந்த இடைப்பட்ட கேப்பில். தட் இஸ் நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு, பட் இன்னும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியில் பப்ளிஷ் பண்ணல. அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஆடிட்டரோட பொறுப்பு என்ன? ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜென்ரலி யூ ஆர் நாட் ரிக்வயர்டு டு டூ எனி திங், யூ ஜஸ்ட் சிம்ப்ளி சிட். பட் அந்த ஈவெண்ட் நடந்திருக்கல, அந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல. சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்னா என்ன, புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு, March 31 எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வர இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருந்திருப்பீங்கல்ல, அந்த நம்பிக்கையை உடைக்கும் வகையில் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் March 31 அப்புறம் கிடைக்க பெற்றால் அதுதான் உங்களுக்கு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். அதுதான் உங்களுக்கு அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாகவும் ஆகும். ஸோ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது March 31 அப்புறம் உங்களுக்கு தெரிய வர பல விஷயங்கள், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்னால உங்களுக்கு தெரிய வர்றது எல்லாமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு. ஆனால் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருப்பாங்க வாட் இஸ் அன் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அண்ட் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டுன்னு. ஸோ March 31 அப்புறமா உங்களுக்கு தெரிய வர எல்லாமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. March 31 அப்புறம் நடந்த விஷயங்கள் எதெல்லாம் March 31 அன்னைக்கு இருந்த ஒரு நம்பிக்கையை உடைக்கும் பட்சத்துலையோ இல்லை நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையிலையோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் வந்துரும்ப்பா, ஒரு 3 கோடி இன்சூரன்ஸ் வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். March 31 அப்புறம் அவங்க சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் பணம் வந்து உங்களுக்கு வெறும் 1.5 கோடி தான் வரும். இது வந்து உங்களோட நம்பிக்கையை உடச்சிருச்சு. கரெக்டாக, இது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக March 31 என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் நீங்கள் யாருக்கு பொருள் விற்றுருக்கீங்களோ அந்த ஒரு கஸ்டமர் அவர் வந்து பேங்க்ரப்சிக்கு ஃபைல் பண்ணிட்டாரு, அவர் அவ்வளோதான், அவர்கிட்டேருந்து வர பண்ணலாம் தேராதுன்னு சொல்லி நீங்கள் பேட் டெட்ஸாக போட்டுட்டீங்க. பட் அதிர்ஷ்டவசமாக ஒரு மாதத்தில் அவர் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு, இல்லை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் தான். ஆனால் இது உங்களோட நம்பிக்கை வந்து என்னவாக இருந்தது, அவர் கொடுக்க மாட்டார் நீங்கள் நினச்சிங்க, ஆனால் கொடுத்துட்டார். இது உங்கள் நம்பிக்கையை உடச்சிருச்சு. சில நேரங்களில் உங்கள் நம்பிக்கையை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கும். ஸோ எனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தட் யூ ரிசீவ் ஆஃப்டர் March 31 இருக்குல்ல, அதெல்லாம் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் தான். இதில் சில விஷயங்கள் வந்து நம்ம அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாக எடுத்துக்குவோம், சில இதை நான் அட்ஜஸ்டிங்காக எடுத்துக்குவோம். அதெல்லாம் டீட்டெயில்டாக நான் வந்து அப்புறமா உங்களுக்கு ஃபுல் காம்ப்ரஹென்சிவ் கிளாஸ் நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுது, அதில் சொல்கிறேன். இதில் வந்து பேசிக்காக எந்த கான்செப்டை மட்டும் கிளாரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் 31 அப்புறம் நடக்குது, 31 அப்புறம் நடக்கிறதுன்றது மட்டும் இல்லை, நான் ஆடிட் ரிப்போர்ட்டே கொடுத்துட்டேன் ஓகேவா. ஏப்ரல் மே ஃபுல்லாக ஆடிட் பண்ணி ஜூன் மாதம் 10 இல்லை 15 நான் ஆடிட் ரிப்போர்ட்டே கொடுத்தாச்சு. ஜூன் 15 30 ஒரு கேப் இருக்குது. ஜூன் 30 வந்து இவங்க வந்து அந்த how do you call that, அந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட கேப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் ஆடிட்டருக்கும் சரி, ஆடிட்டருக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஓ மை காட், இது வந்து எனக்கு ஒரு 15 நாள் முன்னாடி தெரிஞ்சுதுன்னா நான் வந்து ரிப்போர்ட்டே மாற்றிருப்பேன், ஆடிட் ரிப்போர்ட்டே நான் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டேங்கிற அளவுக்கு
மிகப்பெரிய பகிரங்கமான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கணும். அப்படி ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா தான் ஆடிட்டர் கவலைப்படணும். இல்லை அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டெல்லாம் இல்லை, அவ்வளோ வர்த்தெல்லாம் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். ஓகே, தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, பெரிய ஈவெண்ட்டு வர்த்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், டெஃபினட்டாக நீங்கள் அந்த விஷயத்தை ஆடிட் பண்ணி தான் ஆகணும். எப்படி ஆடிட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கப்புறமா தட் இஸ் அந்த நீங்கள் ரிப்போர்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நடந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக எடுத்து ஆடிட் பண்ணி அதனுடைய எஃபெக்ட் புக்கில் எப்படி இருக்குமோ அதை மட்டும் தனியாகவும் கொடுக்கலாம். அதை கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, March 31 வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நாங்கள் ஆடிட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆடிட் ரிப்போர்ட் டேட்டை போட்டு நாங்கள் ஆடிட் பண்ணிட்டோம். June 15 அன்றைக்கி நாங்கள் ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த ரிலேட்டட் விஷயம் வந்து எங்களுக்கு ஏன் நாங்கள் இதை பற்றி நாங்கள் இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துக்கல, அதை மட்டும் தனியாக ஆடிட் பண்ணுவீங்க. ஏன் பண்ணுவீங்க அப்படின்னா, March 31 ஜூன் வரைக்கும் நீங்கள் ஆடிட் பண்ணோன்னா இன்னொரு குவார்ட்டரே முடிஞ்சிடும்ல. ஏப்ரல், மே, ஜூனோட எண்ட் வரைக்கும் ஒரு குவார்ட்டரே முடிஞ்சிடும். இன்னொரு குவார்ட்டரோட ஆடிட் சேர்த்து நம்மளால் பண்ண முடியுமா? அந்தளவுக்கு நமக்கு டைமும் இருக்காது, அந்தளவுக்கு எஃபர்ட்டு அதெல்லாம் இருக்காது, லைக் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்காது. ஸோ நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இம்பாக்ட்ஃபுல்லாக ஏதோ நடந்திருக்குன்றதுனால அதை மட்டும் தனியாக ஆடிட் பண்ணுறோம். அதை பற்றின டிஸ்க்ளோஷரை மட்டும் தனியாக கொடுக்குறோம். எப்படி கொடுக்கலாம்? ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்குற ஆடிட் ரிப்போர்ட்லேயே June 15 அப்புறமா ஒரு டேட்டை போடுங்க. June 20, 30 ஒரு டேட்டை போட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரே ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் நடந்திருக்கு, இந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது, அதனால் இதை மட்டும் நாங்கள் தனியாக ஆடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இன்னொரு டேட்டை போடுங்க. 2 ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு டேட், ஒரே ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு 2 டேட் இருக்கும். ஒரு டேட் up to 31 வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட்டாக என்ன சொல்லிடுறது, கம்ப்ளீட்டாக 31 வரைக்கும் என்ன நடந்துச்சோ, March 31 வரைக்கும் என்ன நடந்துச்சோ நாங்கள் ஆடிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா June 10, 15 அப்புறமா ஆடிட் ரிப்போர்ட் ஃபஸ்ட் நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களே, அந்த ரிப்போர்ட் டேட்டுக்கு அப்புறமா ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் நடந்துச்சு, அதை நாங்கள் ஆடிட் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம். அந்த ரிப்போர்ட் இதில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு June 15 ஒரு டேட்டு, June 25 ஒரு டேட்டுன்னு 2 டேட் போடுவோம். போட்டுட்டு June 20 அன்றைக்கி போட்டிருக்குது வெறும் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை மட்டும் ஆடிட் பண்ணிப்போம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா. இல்லை சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, யார் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, சில இதில் இது மாதிரி நடக்கிற விஷயங்கள் நம்ம அமெண்ட்மெண்ட்டே பண்ண வேண்டாம்னு விட்டுருவாங்க. ஸோ லாவும் அவங்களை அமெண்ட்லாம் பண்ண சொல்லலாம், நீங்களும் அப்படியே விட்டுறலாம். சப்போஸ் லா வந்து சொல்லுது, நீ அமெண்ட் பண்ணி தான் ஆகணும், இந்த மாதிரி சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்லாம் நடந்தால் நீங்கள் அமெண்ட் பண்ணி தான் ஆகணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் வந்து அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு லாஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அதை செய்யணும். மேனேஜ்மெண்ட் சப்போஸ் செய்யலைன்னா அப்போது ஆடிட்டருக்கு தனியாக ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அது தனி. இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, லா படி அமெண்ட்மெண்ட்டு பண்ண சொல்லியிருக்காங்க, அது மேனேஜ்மெண்ட்டும் அமெண்டும் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? 2 ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்று ஃபுல்லாக அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்டையராக ஃபுல்லாக அமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக அவங்க அமெண்ட் பண்ண ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் பக்காவாக ரிவ்யூ பண்ணி ஃபுல்லாகவே ஆடிட் பண்ணி நம்ம ஒரு புது ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, கம்பெனி வந்து ஃபுல்லாலாம் அமெண்ட் பண்ணல, ஆல்ரெடி இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது, இந்த அடிஷ்னல் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்னால என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அந்த ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை மட்டும்தான் மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை பற்றி மட்டும் நீங்கள் ஆடிட் பண்ணி அடிஷ்னல் ரிப்போர்ட் டேட் ஒன்று போடுங்க. அப்படி இல்லையா ஒரே ரிப்போர்ட் டேட் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூன் மாதம் எந்த டைம் வந்து நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்த டேட்டே வச்சுக்கோங்க, அடிஷ்னல் டேட்லாம் போட வேண்டாம். எந்த டேட் ஃபைனலோ அந்த டேட்டை போட்டுருங்க. போட்டுட்டு கீழே என்ன பண்ணுங்கன்னா வந்து எம்ஃபசிஸ் பேராகிராஃபில் இல்லை அதர் மேட்டர் பேராகிராஃபில் போயிட்டு கொடுத்துருங்க. இதை மாதிரி வந்து ஒரிஜினல் ரிப்போர்ட் நாங்கள் இந்த டே சைன் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் நடந்தது, அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டை கன்சிடர் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரிலேட்டட் டு தி சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் அலோன். ஸோ நாங்கள் ஆடிட் ப்ரொசீஜரை எங்களோட இனிஷியல் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணி இந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை மட்டும் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஜென்ரல் ஆடிட் ஃபுல்லாகவே வந்து ஒரு 1 இயர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரே ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டோட இம்பேக்டை மட்டும் ஆடிட் பண்ணி அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுங்க. அப்படி இல்லையா 2 ரிப்போர்ட் டேட் கொடுத்துருங்க. இதை நீங்கள் செய்யலாம் டெஃபினட்டாக. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். இதில் வந்து 3 சிச்சுவேஷன் இருக்கும்ப்பா. ஒன்று சேஞ்ச் நடக்குது, இட்ஸ் நாட் அ பிக் டீல்னா அதை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை, அமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இம்பேக்ட் கொஞ்சம் பெருசு தான் அப்படின்னா அடுத்தது லாவில் போய் பாருங்கள், இது கண்டிப்பாக அமெண்ட் பண்ணணுமா வேண்டாமா. கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த கம்பெனி இட் ஹேஸ் டு அமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அடிஷ்னல் ரிப்போர்ட் டேட் 2 போடுங்க. 2 ரிப்போர்ட் டேட் வச்சு அடிஷ்னலாக கொடுங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்து எம்ஃபசஸ் பண்ணுங்கள். தட் இஸ் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து அடிஷ்னலி உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து யூ ஜஸ்ட் மென்ஷன் இட், இது மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் சப்போஸ் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் அமெண்ட் பண்ணணும்னு லாவில் சொல்லி இவங்க அமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டா ஆடிட்டர் ஹேஸ் செப்பரேட் செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு டெஃபினட்டாக ஆடிட் கிளாஸஸ் வந்து பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பார்க்குறது புரியுதுன்னா நாளைக்கு காலையில் 7 மணிலேருந்து
we are starting with audit classes. CA இன்டர்மீடியட்க்கு தமிழில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ஒவ்வொரு வாட்டி கான்செப்ட்ஸை ஃபுல்லாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது இங்கிலீஷில் எக்ஸாமில் டெக்னிக்கலி நம்ம எப்படி எழுதணும்னு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக யூ ஷுட் லுக் அப் டு த கிளாஸஸ் அண்ட் டெஃபினட்டாக இதில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் வேல்யூ அடிஷன் ஃபார் யூ ஃபார் த எக்ஸாம்ஸ். 15 days தான், மண்டே வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 3 நாள் கிளாஸு, ஒரு 4 வாரம் கிளாஸ் இருக்கும், முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான். அந்த 1 month நீங்கள் டைம் கொடுங்க. வீக்லி 3 days கிளாஸ், ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஆடிட்டில் கண்டிப்பாக கேரண்டி 60+ மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ டெக்னிக்கலி இங்கிலீஷில் நம்ம எப்படி எக்ஸாமை ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற ட்ரைனிங்கும் கொடுப்போம், ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் நானும் ஒரு தடவை எழுதி காமிப்பேன். ஒரு கொஸ்டின் பேப்பராது வில் ரைட் அண்ட் ஷோ இட் டு யூ. அண்ட் தென் டெஃபினட்டாக உங்களுக்கு யூல் நோ அபவுட் ஓகே இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆடிட் வந்து கண்டிப்பாக ஒரு காம்ப்ளிகேட்டட் இங்கிலீஷ் தான். அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்குமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஒரு பயங்கர கிளாரிட்டி கிடைக்கும். அது தட்ஸ் மை பிலீஃப், தட்ஸ் வாட் ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு கிவ் யூ in the next 15 days. Do join with me tomorrow morning 7 o'clock. November 20th morning we are starting the classes. Thank you so much. Have a nice day.